தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். இந்த தேவையின் கருத்தில் கொண்டுதான் நம்ம இந்த தமிழ்நாட்டில் 7.5% இடஒதுக்கீடு வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த கலையரசன் அவங்களுடைய இதில் கூட நம்ம சொல்லியிருக்கோம் 5 வருடங்களுக்கு தான் அந்த ரிசர்வேஷன் பண்ணோம். 5 வருட முடிவில் நம்ம திரும்பியும் ஆய்வு செஞ்சுன்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு அந்த மீட்டிங் நடக்குது. இன்னைக்கு இப்போ தற்போது அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஓய்வு பெற்ற ஒரு நீதியரசர் தலைமையில் புதுசாக ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணி இந்த 7.5% இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு நம்ம நடைமுறையில் எந்த அளவுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு, அது இன்னும் எத்தனை ஆண்டுகள் நம்ம தொடரணும், இல்லை வரையறையின்றி அது தொடரணுமா அப்படிங்கறத நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, மருத்துவம் மற்றும் பல் மருத்துவத்தை தாண்டி மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கும் அந்த 7.5% அந்த இடஒதுக்கீடு கொண்டு வரணுமா, அல்ல அந்த 7.5% இடஒதுக்கீடை இன்னும் மேலும் அதிகப்படுத்தணுமா அப்படிங்கிற சார்ந்து நம்ம அந்த கமிட்டியில அந்த கமிஷன்ல நம்ம ஸ்டடி பண்ண போறோம். இல்ல, கண்டிப்பா பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நீங்க கூடிய விரைவில் பாருங்க. நம்ம இந்த நீட்டுக்கு எதிரான அனைத்து என்ன விதமான நடவடிக்கைகள் நம்ம அரசு மேற்கொள்ள முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பா பண்ணுவாங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ். இதுகுறித்து பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.